ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைல் வெண்டைக்காய் பச்சடி தான். வாங்க எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நிறையாவே வந்துட்டு ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்துருந்தேன். அதனால் பிஞ்சு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க போதும். வந்துட்டு நல்லா வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இல்லை, மீடியம் சைஸ் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அந்த எண்ணெயில் போட்டு இந்த தேங்காயில் வறுத்திங்க அப்படின்னா மட்டும்தான் இது வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கோகோனட் ஆயில் வந்து நல்லா வந்துட்டு இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரணும். ரொம்ப ப்ரௌன் ஆக்கிறாங்க. ப்ரௌன் ஆக்குறதுன்னு கறியை வச்சிடாதீங்க. அது வந்துட்டு ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். லைட்டாக வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இடைக்கடை கிண்டிக்கிட்டே இருங்க, ஏன்னா வந்துட்டு சீக்கிரம் கரிஞ்சிரும். மிஸ் பண்ணாமல் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்தது. இது வந்துட்டு சாம்பார் சாதம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இது கூட ரைஸ் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம். வந்து வெண்டைக்காய் வந்து அவாய்ட் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு வந்து பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வறுத்து எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்துட்டு வெண்டைக்காய் வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு நான் வந்து அரித்து எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் அரிப்பில் வச்சு அரிச்சிங்க அப்படின்னா அந்த ஓட்டை வந்துடும். இந்த மாதிரி சில்வரில் வச்சு நீங்கள் அரிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வெண்டைக்காயெலாம் மேலே இருக்குது, எண்ணெய் வந்து தனியாக கீழே வந்து பிரிஞ்சு வந்துடும். நமக்கு வந்து கொஞ்சமாக இருக்கிறனால வந்து இந்த மாதிரி அரிப்பு வச்சு அரித்து எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் இல்லாமல் நல்லா பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அப்படி வச்சிங்க அப்படின்னா அதனால் வந்து எண்ணெய் இல்லாமல் நல்லாவே ஃபில்டராக வந்துடும். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெய் அப்படியே ரிட்டன் வந்துட்டு எண்ணெய் எதுவுமே வெண்டைக்காய் வந்து குடிக்கலை. வந்து நம்ம அதுக்கு அரைக்க தேவையான பேஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சில்லு தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூட வந்து ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன். நிறையாவே சேர்க்குறாங்க, பட் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் அதிகம் காரம் இருக்காது, அதனால் 3 சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக தயிர் எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. தயிர் வந்துட்டு கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அதில் வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு வேணால் தயிரின்னு கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட நான் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி தயிரையும் இந்த அரைச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த கோகோனட் ஆயில் அதுவுமே நம்ம அதில் ஊற்றி இப்போ வந்து அடுத்த தாளிப்பெண்ணெலாம் பார்த்துடலாம். திருப்பி அந்த பேனில் அதே பேனில் வந்து திருப்பி கூட கொஞ்சம் கூட கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். அதில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். வேணால் உங்களுக்கு வந்து வத்தல் சேர்க்கணும்னு வச்சுன்னா வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக தாளிசம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்சி கலந்து வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட் எல்லாமே வந்துட்டு லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ வந்து தயிர் ஊற்றிருக்கிறனால வந்து ஹீட் ஆகக்கூடாது, நல்லா தெரிஞ்சிடும் சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். அப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காய், அதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து ஃப்ளைம் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கிட்ஸ்லாம் கொடுத்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.